இன்னைக்கு வீடியோல உங்க கூட 2 கார்டனிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கார்டன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வீட்லயே 2 பொருள் வச்சு ஈஸியா தயாரிக்கிற ஒரு ரூட்டிங் வாட்டர். இந்த ரூட்டிங் வாட்டர் வந்து வேர்கள் தரமானதா வளர்றதுக்கு உதவும். செடியோட வளர்ற பருவத்திலையும் மற்ற ஸ்டேஜஸ்லையும் நீங்கள் இதை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை டம்ளர் வீதம் கொடுத்தாலே போதும். வேர்கள் நல்ல பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட்ஸ் அப்படின்னு பறந்து விரிஞ்சு வளர்ந்து நீங்கள் கொடுக்குற ஊட்டச்சத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி செடிகளுக்கு மேலே வரைக்கும் கொடுக்கும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னெல்லாம் தேவைங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். லேசான சூடு இருக்கிற தண்ணி தான், கை பொறுக்கிற சூடு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற குக்கிங் சோடா. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி, அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஒயிட் வினிகர், இதுவும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது தான். ஒரு டீஸ்பூன் ஒயிட் வினிகர், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 2 நாள் வச்சுருங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் 3ஆவது நாள் நீங்கள் இதை செடிகளுக்கு கொடுக்கலாம். 3ஆவது நாள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு அரை டம்ளர் ஊற்றினாலே போதும். உங்கள் ரூட்ஸ் எல்லாம் செழிப்பாக வளரும். அப்போ செடியும் செழிப்பாக வளரும். இப்போ இதில் இருக்கிற வினிகர் வந்து மீலி பேக்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். அதே மாதிரி சாயில் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகிடும். ஹார்டாக உங்கள் சாயில் மேல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாகிடும் இந்த காம்பினேஷன் வாட்டர். பேக்கிங் சோடா வந்து செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவும். ஹைபிஸ்கஸ், ரோசஸ் எல்லாமே ஆசிட் லவிங் பிளான்ட்ஸு. அதுக்கு வந்து வினிகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வகையான ரோஸு, செம்பருத்தி செடிகளுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த சாயிலில் இருக்கிற பிஹெச் லெவலை கம்மி பண்ணிடும். ஸோ ஈஸியாக வீட்லேயே இந்த ரூட்டிங் வாட்டர் தயார் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறீங்க இல்லையா, ஹைபிஸ்கஸ், ரோசஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு இந்த தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சுட்டு அப்புறமா நட்டு வைங்க. இப்போ சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும். அதுக்கும் இந்த வாட்டர் யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து, நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள், பழத்தோல், அப்புறம் வீட்ஸ் இருக்கிறதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. கம்போஸ்ட் தயாரிக்கும் போது நான் எப்பவுமே இதில் இன்னொரு முக்கியமான பொருள் போடுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
காஃபி கிரவுண்ட்ஸு. ஃபில்டர் காஃபி போடுறோம் இல்லையா, அதில் வர சக்கை. அதை வந்து நீங்கள் காய வச்சும் போடலாம், வெட்டாவும் போடலாம். எப்பவுமே கம்போஸ்ட் தயாரிக்கும் போது வெட்டு இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சமமாக இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பேலன்ஸ்டாக போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி கம்போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபில்டர் காஃபி சக்கையில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கார்பனும் நைட்ரஜனும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம தயார் பண்ணுற இந்த கம்போஸ்ட் வந்து சீக்கிரமாகவும் குவாலிட்டியாகவும் உருவாகும். மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்களை வளர்க்குறதுக்கு இதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து உதவும். அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் இதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து உதவும். அதனால காஃபி கிரவுண்ட்ஸ் இருந்தால் தூக்கி போடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் கம்போஸ்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியாக உங்களுடைய உரம் வந்து சீக்கிரமாக மக்கி தயாராகிடும். இன்னொரு பொருள் நான் சேர்க்க போகிறது வந்து இந்த கெட்டு போன பிரெட்டு. வீட்டில் எப்போவுமே பிரெட் வாங்கினா 1-2 ஸ்லைஸ் கண்டிப்பாக பழசாயிடும். எக்ஸ்பைரி டேட் ஆச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் இன்னும் கூட நல்லா மோல்டு வர மாதிரி வச்சு இந்த கம்போஸ்டில் சேர்க்கலாம். இதுலேயும் நிறைய நைட்ரஜன் இருக்குது, அதனால நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப நல்லது. நுண்ணுயிர்கள் வந்து இதில் இருக்கிற மாவு சத்து, இதில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா வளரும். ஸோ உங்களுடைய உரம் வந்து சீக்கிரமாக மக்கி தரமானதாகவும் உருவாகும். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த கிச்சன் வேஸ்ட்டில் கம்போஸ்ட் உருவாக்கும் போது இந்த காஃபி கிரவுண்ட்ஸையும் இந்த கெட்டுப்போன பிரெட்டையும் சேர்த்து நல்ல சீக்கிரமாக மக்க வச்சுக்கோங்க, தரமானதாகவும் உருவாக்கிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த 2 டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். நான் வெள்ளரிக்காய் நட்டிருந்தேன், அதில் 2 காய் காய்ச்சிருக்கு. இப்போது 2 காய் ஏற்கனவே பறிச்சுட்டேன், 2 வந்து அணில் சாப்பிட்டு போச்சு. இப்போ 2 இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது வந்து நல்ல ஷேப்பாக குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் கொடுக்குற உரங்கள் தான் காரணம். என்னுடைய வீடியோஸில் நிறைய ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கெமிக்கலாக எதுவுமே பயன்படுத்துறதில்ல, பெஸ்டிசைடும் சரி உரங்களும் சரி எதுவுமே பயன்படுத்துறதில்ல. ஸோ இந்த காய் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இங்கே ஒரு பெட் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. இது வந்து எப்போவுமே நான் ரொட்டேஷனில் ஏதாவது ஒரு கொடி வகை நட்டு வச்சுப்பேன். இதில் நிறைய ஆர்கானிக் கம்போஸ்ட் போட்டு ஈஸியாக வளர்க்கலாம். இன்னொரு காய் கூட இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். நிறைய பிஞ்சுகள் கூட இருக்குது. ரெண்டுமே ஷேப்பாக குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த கோணையாக காய்க்கிறதெல்லாம் வந்து சரியான உரங்களும் பெஸ்டிசைடும் அடிக்காது தான் காரணம். ஸோ என்னுடைய கார்டனில் நான் யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்கானிக் உரங்கள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான காய்கள் எனக்கு கொடுக்கறது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்களும் எல்லா வீடியோஸும் பார்த்து தயார் பண்ணி கொடுங்க உங்கள் செடிகளுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.